கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் கொடுத்த இந்த புதிய மாதத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் கடந்த மாதம் முழுவதும் நம்மை கண்ணின் மணியை போல காத்து இந்த புதிய மாதத்திலும் பிரவேசிக்க ஆண்டவர் உதவி செய்தார். அதிகாலை வேளையில் தேவனுடைய சமூகத்தில் நாம் கர்த்தரை ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து இந்த காலை ஆராதனை வேளையை ஆசீர்வதிக்கும்படி நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் கொடுத்த இந்த புதிய மாதத்துக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த 6 மாதங்கள் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தினீர், எங்களை பாதுகாத்தீர். இக்கட்டான வேளைகளில் உலகம் முழுவதும் வியாதியின் தாக்கம் பரவிக்கொண்டிருக்கிற அந்த நாட்களில் தேவன் சுகம் பலன் கொடுத்து ஆரோக்கியமுள்ள உம்முடைய செட்டுகளுக்குள்ளே மறைத்து எங்களை காத்து கொண்டீரப்பா. கொடாகுடி ஸ்தோத்திரங்களை உமக்கு ஏறெடுக்கிறோம். இந்த புதிய மாதத்தையும் நீர் தந்தீர். இந்த மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். இந்த ஆராதனை வேளையை ஆசீர்வதியும். பாடி துதித்து தேவனை மகிமைப்படுத்துகிற அந்த துதியின் சத்தத்தை கர்த்தர் கேட்டு மகிழ்வீராக, நீர் மகிமைப்படுவீராக. ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் எங்களோடு பேசும்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய ஜெபங்களை கர்த்தர் அங்கீகரித்து எங்களோடு பேசி இந்த ஆராதனை வேளையில் எங்களை ஆசீர்வதிக்கும்படி இந்த ஆராதனை வேளையை தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அதிகாலை நேரத்திலே தேவனை ஆராதிக்கும்படியாய் அவருடைய சமூகத்தில் அமர்ந்து கடந்த 6 மாதங்களும் நம்மை நடத்தி வந்த அவருடைய கிருபைகளை நினைக்கும்படியாய் நாம் கூடி வந்திருக்கிறோம். பக்தன் சொன்னது போல வருஷத்தின் நடுவிலே உம்முடைய கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் கடந்த 6 மாதங்களும் நம்மை நடத்தி வந்தார். எத்தனையோ தீங்கான செய்திகள், எத்தனையோ மரணத்தின் செய்திகள் எல்லாம் இந்த உலகத்தில் நம்முடைய செவிகளிலே துணித்த போதும் அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய பாதுகாப்பு நம்மோடு கூட இருந்தது. அவர் நம்மை நடத்தினார். இந்த புதிய மாதத்திலேயும் தேவனுடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்து நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே 6 மாதங்கள் முழுவதும் நடத்தின தெய்வம், இந்த புதிய மாதத்திலேயும் நீர் எங்களை நடத்தி செல்லும், எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி நாம் தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக சில பாடல்களை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல், தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன், பாரில் எனக்கு வேறு என்ன வேண்டும், உயிருள்ள வரை உம்முடைய புகழை நான் பாட வேண்டும். சேர்ந்து கரங்களை தட்டி பாட போகிறோம். எல்லாரும் உற்சாகமாய் நீங்கள் கர்த்தரை துதித்து பாடுங்கள். தேவன் நம்மத்திலே மகிமைப்படுவாராக. ஹல்லேலூயா சொல்லுவோம். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். சேர்ந்து பாடுவோமா? பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட. சொல்லுங்க திரும்ப. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன்.
பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை சேர்ந்து சொல்லுவோம். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பார்வோனின் நோய்களை நீக்கினவர் பாவியன் பாவ நோய் நீக்கிடுமே. பார்வோனின் நோய்களை நீக்கினவர் பாவியன் பாவ நோய் நீக்கிடுமே. பாரில் எனக்கு உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட சொல்லுங்க. தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பரலோகில் இடம் உண்டு என்றவரே பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பரலோகில் இடம் உண்டு என்றவரே பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென். இன்னொரு பாடலை நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். நம்ம எல்லாம் ஆமென் ஒரு புது பாடலை கற்றுக்கொண்டு கர்த்தரை நாம் உயர்த்த போகிறோம். ஆமென். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நமக்கு செய்த எல்லா நன்மைகள், இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் பாராட்டி இருக்கிற கிருபைகள், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். சில நேரங்களில் பிறரோடு நம்மை ஒப்பிட்டு இந்த காரியங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் இருந்திருந்தால் நலமாயிருந்திருக்கும். இப்படி ஒரு வாழ்க்கை முறை, இப்படி ஒரு வசதிகள், இப்படி ஒரு சந்தோஷமான நிலைகள் இருந்திருந்தால் சந்தோஷமா இருந்திருக்கும். நிறைய நேரங்களில் நினைத்த அனுபவங்கள் உண்டு, ஸ்தோத்திரம். ஆனாலும் இதுவரைக்கும் நம்மை
நம்மை அவர் நிர்மூலமாகாமல் பாதுகாத்து வருகிறார். இதுவரைக்கும் நம்மை போஷிக்கிறார். ஒன்றிலும் குறைவுபட்டு போகாமல் நம்மை தாங்கி நடத்துகிறார் அவர். அதனால ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நன்றியை செலுத்தி, ஆண்டவரே நீர் தந்திருக்கிற இந்த வாழ்க்கைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் தந்திருக்கிற இந்த மேன்மைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் தந்திருக்கிற இந்த ஊழியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் தந்திருக்கிற இந்த நல்ல வீட்டுக்காக, வசதிக்காக, பொருளாதாரத்துக்காக, வாகனத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பாடுவோம். ஹல்லேலூயா. நீர் தந்த இந்த வாழ்விற்காய் உம்மை எந்நாளும் ஸ்தோத்தரிப்பே. ஏன் இந்த அன்பு என் மீது உம்மை நன்றியுடன் துதிப்பேன். நீர் தந்த இந்த வாழ்விற்காய் உம்மை எந்நாளும் ஸ்தோத்தரிப்பேன். இந்த அன்பு என் மீது உம்மை நன்றியுடன் துதிப்பேன். எத்தனை கிருபைகள் என் மீது வைத்தீர், எவ்வளவா என்னில் பொறுமை கொண்டீர். எத்தனை கிருபைகள் என் மீது வைத்தீர், எவ்வளவா என்னில் பொறுமை கொண்டீர். நன்றிகள் சொல்லிட வார்த்தைகள் இல்லை, உந்தனின் அன்பிற்கு அளவே இல்லை. நன்றிகள் சொல்லிட வார்த்தைகள் இல்லை, உந்தனின் அன்பிற்கு அளவே இல்லை. சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்தேன், கரம் எந்தன் சிரம் வைத்து ஆசீர்வதியும். சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்தேன், கரம் எந்தன் சிரம் வைத்து ஆசீர்வதியும். ஏசையா 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 ஏசையா, சேர்ந்து சொல்லுங்க. ஏசையா 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 ஏசையா. நீர் தந்த இந்த வாழ்விற்காய் உம்மை எந்நாளும் ஸ்தோத்தரிப்பேன். ஏன் இந்த அன்பு என் மீது உம்மை நன்றியுடன் துதிப்பேன். நீர் தந்த இந்த வாழ்விற்காய் உம்மை எந்நாளும் ஸ்தோத்தரிப்பேன். ஏன் இந்த அன்பு என் மீது உம்மை நன்றியுடன் துதிப்பேன். சூழ்நிலை எல்லாம் மாறின போதும் அழைத்தவர் நீரோ மாறிடவில்லை. சூழ்நிலை எல்லாம் மாறின போதும் அழைத்தவர் நீரோ மாறிடவில்லை. இருளிலே உமது வெளிச்சம் தந்தீர், கருவிலே கண்டவர் அருகில் நின்றீர். இருளிலே உமது வெளிச்சம் தந்தீர், கருவிலே கண்டவர் அருகினில் நின்றீர். சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்தேன், கரம் எந்தன் சிரம் வைத்து ஆசீர்வதியும். சொல்லுவோம். சிரம் தாழ்த்தி பணிந்திட கரம் எந்தன் சிரம் வைத்து ஆசீர்வதியும். ஏசையா 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 ஏசையா. நீ தந்த இந்த வாழ்விற்காய் உம்மை எந்நாளும் ஸ்தோத்தரிப்பேன்.
ஏன் இந்த அன்பு என் மீது, உம்மை நன்றியுடன் துதிப்பேன். நீ தந்த இந்த வாழ்விற்காய் உம்மை என்னாலும் ஸ்தோத்தரிப்பேன். கையை தட்டி சொல்லுங்க. ஏன் இந்த அன்பு என் மீது, உம்மை நன்றியுடன் துதிப்பேன். புழுதியில் இருந்து தூக்கின அன்பே, புகழ்ந்திடுவேன் நான் வாழ்ந்திடும் வரையில். புழுதியில் இருந்து தூக்கின அன்பே, புகழ்ந்திடுவேன் நான் வாழ்ந்திடும் வரையில். மகிமையின் தேசம் எந்தனின் ஏக்கம், இயேசுவே நீரே எனது தாகம். ஆமென். எந்தனின் ஏக்கம், இயேசுவே நீரே எனது தாகம். சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்தேன். கரம் எந்தன் சிரம் வைத்து ஆசீர்வதியும். சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்தேன். ஆசீர்வதியும் ஏசையா, 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 ஏசையா. சொல்லுவோம். ஏசையா, ஏசையா, ஏசையா. நீ தந்த இந்த வாழ்விற்காய் உம்மை என்னாலும் ஸ்தோத்தரிப்பேன். நீ தந்த உம்மை நன்றியுடன் துதிப்பேன். நீ தந்த இந்த வாழ்விற்காய் உம்மை என்னாலும் ஸ்தோத்தரிப்பேன். ஏன் இந்த அன்பு என் மீது, உம்மை நன்றியுடன் துதிப்பேன். உம்மை நன்றியுடன் துதிப்பேன். உம்மை நன்றியுடன் துதிப்பேன். கண்களை மூடி முழங்கால் படியிட்டு கர்த்தரை எல்லாரும் உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. அன்றைக்கு யாக்கோபு சொன்னான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன். ஹல்லேலூயா. பொழுது விடிய மட்டும் ஆமென் போராடினான். அதிகாலை நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய கரத்தை என் மேல வைத்து நீர் என்னை ஆசீர்வதியும். என் சிரம் தாழ்த்தி உமக்கு முன்பாக நான் பணிகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தரை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. சேர்ந்து சொல்லுங்க. ஏசையா, 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 ஏசையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, தாவீதின் குமாரனே என்று யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிட்டார்களோ அவருடைய சத்தத்தை கேட்டவர், அவர்களை ஆசீர்வதித்தவர், அவர்களுக்கு சுகத்தை கொடுத்தவர். ஹல்லேலூயா. அவர்களை வாழ வைத்தவர். காலை நேரத்தில் ஹல்லேலூயா, நான் உம்மை நம்புகிறேன் ஆண்டவரே, நான் உம்மை நம்புகிறேன் ஆண்டவரே, நான் உம்மை உயர்த்துகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் எத்தனை நல்லவர். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லையே.
இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனுடைய எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாப்பேசுடைய ஜெபம் எல்லாம் அதுதான். உம்முடைய கரம் என்னோடு இருந்து, உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. அவள் வேண்டிக் கொண்டதை அருள் செய்தார் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த காலை நேரத்தில் இந்த ஜூலை மாதம் முதல் தேதியில எதையெல்லாம் வாயை திறந்து சொல்றீங்களோ, எதையெல்லாம் தேவ சமூகத்தில் வைத்து ஜெபிக்கிறோமோ, ஹல்லேலூயா, அதை எல்லாவற்றையும் நிறைவேற்ற போதுமானவர் அவர். அதை எல்லாவற்றையும் செய்ய போதுமானவர் அவர். நம்மை அழைத்தவர், காப்பாற்றும் காவலர் நீரே, அயராது நீர் பாய்ச்சுவீரே. காப்பாற்றும் காவலர் நீரே, அயராது நீர் பாய்ச்சுவீரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, எந்த சேதமும் இன்றி காப்பவரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, எந்த சேதமும் இன்றி காப்பவரே. நானும் அபிஷேக ஒளிவ மரம், உம்மாலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். நானும் அபிஷேக ஒளிவ மரம், உம்மாலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புபவன். உம் வசனம்தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசன்னம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். உம் வசனம்தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசன்னம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி, நீரே என் ஜீவனின் பலனானீர். சொல்லுங்க, நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி, நீரே என் ஜீவனின் பலனானீர். நானும் அபிஷேக ஒளிவ மரம், ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். நானும் அபிஷேக ஒளிவ மரம், உம் ஆலயத்தில் நடப்பட்ட. ஆமென். உம்முடைய சமூகத்தில் ஓ ஆமென் ஆமென் நித்த காலமும் நாங்கள் நிலைத்திருப்போம் ஆண்டவரே. உம்முடைய அன்பை நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை அழைத்தவர், எங்களை நீர் கைவிட மாட்டீர். எங்களை தெரிந்து கொண்டவர், எங்களை விட்டுவிட மாட்டீர். எங்கள் எஜமானன் நீர், எங்கள் தேவன் நீர், எங்கள் ரட்சகர் நீர். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை இந்த காலை நேரத்தில் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்புகிறவனையோ அவர் பெரியவன் ஆக்குகிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி இருக்கிறவன் செழிப்பான். ஹல்லேலூயா. ஆமென். வேலன் தரும் புகலிடம் நீ
அபிஷேக ஒளிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவன் சமூகத்தில் வாழ்கின்றவன் அன்பையே நம்புபவன் நானும் அபிஷேக ஒளிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்ட ஆமென் சொல்ல முடியுமா? அந்த காலை நேரத்தில் சமூகத்தில் உங்க சமூகத்தை தவிர வேற எங்க போவோம் நாங்க? ஆண்டவரே அன்பையே நம்புபவன். ஹல்லேலூயா. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என்னுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. காலை நேரத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னுடைய சகாயம், நீர் என்னுடைய தெய்வம். ஆமென். சங்கீதக்காரன் தாவீது அப்படிதான். அவன் வாழ்க்கையில வனாந்தர அனுபவங்கள் வந்த போதும், அவன் ஆமென் சவுலுக்கு பயந்து ஓடின போதும் அவனுக்குள்ளே அணைந்து போகாத ஒரு விசுவாசம். அவன் சொன்னான், தேவரீர் என் விளக்கை நீர் ஏற்றுவீர், தேவரீர் என் விளக்கை நீர் ஏற்றுவீர், என் இருளை நீர் வெளிச்சமாக்குவீர். ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரவும் பகலும் உம்முடைய சமூகத்தில் விழுந்து கிடக்க எங்களுக்கு கிருபை வேணுமே. ஸ்தோத்திரம். இரவும் பகலும் உம்முடைய வேதத்தில் தியானமாக இருக்க எங்களுக்கு கிருபை வேணுமே. ஆமென், ஆமென், ஆமென். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் இந்த கால நேரத்தில் ஆண்டவரே எங்கள் பங்கு நீங்க தான்ப்பா, எங்கள் பங்கு நீங்க தான், எங்கள் ஹல்லேலூயா சுதந்திரம் நீங்க தான் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை உயர்த்துங்க. துதியின் வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரே நீங்க நல்லவர் என்று சொல்லுங்க, சர்வ வல்லவர் என்று சொல்லுவோம், மகிமையுள்ளவர் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் அவர்தான் நம்மை நடத்தினார், இதுவரைக்கும் அவர்தான் நம்மை சுமந்தார். மோசே சொன்னான், கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகள் மேல் அசைவாடி அவைகளை தன் சட்டைகளின் மீது சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அல்லேலூயா. இந்த 2020 வருஷம் வரைக்கும் கடந்த 6 மாதங்கள் வரைக்கும் இயேசு ஒருவரே நம்மை நடத்தினார். சொல்லுங்க ஹல்லேலூயா. இயேசு ஒருவரே நம்மோடு கூட இருந்தார். அவர் மாத்திரம் நம்மோடு இராமல் இருந்திருந்தால், அவர் மாத்திரம் நம்மை ஆமென் ஹல்லேலூயா கைவிட்டிருந்தால், அவர் மாத்திரம் நம்மை விட்டு விலகி இருந்தால் ஆமென் சத்துரு நம்மை விழுங்கி போட்டிருப்பானே. உலகம் நம்மை காலுக்கு கீழா மிதித்திருக்குமே. வியாதிகள், பலவீனங்கள், மந்திரங்கள், சூனியங்கள் நம்மை மேற்கொண்டிருக்குமே. நம்மை பாதுகாத்தாரே. ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க ஹல்லேலூயா. நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். யாக்கோபு சொன்னான் லாபானை பார்த்து, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் மாத்திரம் என்னோடு இராமல் போயிருந்தார் நீர் என்னை வெறுமையாய் விட்டிருப்பீர். ஆமென். நீர் என்னை வெறுமையாய் விட்டிருப்பீர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் மாத்திரம் நம்மோடு இராமல் போயிருந்தார் மனுஷர்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்ம மேற்கொண்டிருப்பாங்க. கர்த்தர் தாமே நம்மோடு இராமல் போயிருந்தார் அவர்களுடைய கோபம் நம்மேல் பற்றி எரிகையில் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். ஆமே. நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருக்கிறது. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க ஹல்லேலூயா. என் ஜீவனின் பலன் நீங்க தான்ப்பா. என் வெளிச்சம் நீங்க. சொல்லுங்க என் நம்பிக்கை நீங்க. ஹல்லேலூயா. என் இயேசுவே என் ஜீவ
தேவனே என் ஜீவனின் பலனும் ஆனவர், என் வாழ்க்கையின் ஒளி விளக்கே. கையை உயர்த்தி சொல்லுங்க, நீர் போதுமே என் வாழ்விலே, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா. என் இயேசுவே என் ஜீவனை, என் ஜீவனின் பலனும் ஆனவர், என் வாழ்க்கையின் ஒளி விளக்கே, நீர் போதுமே என் வாழ்விலே, வாழ்வே நீர்தானையா. கையை தட்டி என் வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். நிற்பதுமே நிலைப்பதுமே, நிற்பதுமே நிலைப்பதுமே கிருபையினால் தான் வாழ்கின்றேனே, கிருபையினால் தான். கையை தட்டி சத்தமா சொல்லுங்க, என் வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. உம்மைப் போல் தேவன் இல்லை, பூமியில் பணிந்திடவே. உம்மைப் போல் தேவன் இல்லை, பூமியில் பணிந்திடவே. அற்புத தேவன் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. அற்புத தேவன் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. சொல்லுவோம், பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. ஹல்லேலூயா. அவரை போல ஒரு தெய்வம் இல்லை, அவரை போல நம்மை நேசிக்கிறவர் இல்லை. ஆமென். அவரை போல நம்மை தாங்குகிற தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் நம்மோடு கூட இருக்கிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று யோசுவாவை தைரியப்படுத்தின ஆண்டவர், யோசுவாவை பலப்படுத்தின ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே, நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம். எங்கள் தேவைகள், எங்கள் குடும்பம், எங்கள் ஆரோக்கியம், எங்கள் நன்மைகள், எங்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றிற்கும் நாங்கள் உண்மையே சார்ந்து கொள்கிறோம். இதுவரைக்கும் நடத்தினீர், இனியும் நீர் எங்களை நடத்துவீர். உம்முடைய பொற்பாதத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.
இப்பொழுது நாம் யாவரும் இணைந்து சில ஜெப குறிப்புகளை தேவ சமூகத்தில் வைத்து ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லார் கண்களை மூடி பயபக்தியோடு விசுவாசத்தோடு நாம் ஜெபிப்போம். இந்த கொரோனா என்கிற வியாதி தேசம் முழுவதும் மக்களை பாதித்து அநேகரும் மரித்து கொண்டிருக்கிறார்கள். ஒருபுறம் மரண செய்தி கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஊரடங்கு காரியங்கள் தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிறது. நாம் தேவனை ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இன்னும் தொடர்கிறது. தேவனுடைய சமூகத்தில் பாரத்தோடு நம்மை அறிக்கையிட்டு அர்ப்பணித்து தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். ஆண்டவரே, சீக்கிரமாய் இந்த தேசத்தில் இந்த வியாதி நீங்க வேண்டும். நாங்கள் தேவனை ஆராதிக்கிற சூழ்நிலையை கர்த்தர் சீக்கிரமாக ஏற்படுத்தி தர வேண்டும் என்று சொல்லி ஏவப்பட்ட ஒருவர் ஜெபிக்கலாம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே கொடுக்கப்பட்ட ஜெப விண்ணப்பத்துக்காக ஆண்டவரை வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த கொரோனா நோயினுடைய தாக்கம் ஆண்டவரே சீக்கிரமாக தணிந்து நாங்கள் சபையோராய் ஆண்டவரே நாங்கள் கூடி ஆண்டவரே ஜெபிப்பதற்கு கர்த்தர் வழிவாசலை திறக்கும்படியாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த கொரோனா நோயினுடைய தாக்கத்திற்கு ஆண்டவரே காரணங்கள் ஆண்டவரே எங்களுடைய பாவங்கள், குறைகள், குற்றங்கள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே தயவாக நீங்கள் என் தேவன் மன்னித்து ஆண்டவரே எங்களுடைய பாவங்கள் நிமித்தமாக, அக்கிரம நிமித்தமாக அல்லது எங்கள் தேசத்தினுடைய பாவத்து சாபத்து நிமித்தமாக ஆண்டவர் எந்த சூழ்நிலையில் இந்த நோயின் தாக்கம் இப்படியாக ஆண்டவரே ஜனத்தை தேசத்தை உலுக்கி கொண்டிருக்கிறதோ ஆண்டவரே நாங்கள் எல்லோரும் உணர்வடைந்தவர்களாக மனம் திரும்பியவர்களாக ஆண்டவரே நாங்கள் இந்த நாளில் இந்த வியாதி நிமித்தமாய் ஆண்டவரே சோத்திரம் நாங்கள் அழிந்து போகாதபடி ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு ஆண்டவரே சோத்திரம் ஒரு நல்ல மீட்பை கொடுத்து என் தேவன் இந்த நோயிலிருந்து ஒரு மிகப்பெரிய விடுதலை கொடுத்து ஆண்டவரே எங்களை ஆண்டவரே சபையோராய் மறுபடியும் நாங்கள் கூடி ஆராதிக்கிற ஆண்டவரே அந்த பொன்னான நாளை என் தேவன் தரும்படியாக உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீங்கள் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஏதோ ஆண்டவரே சபை ஆனது கூடாமல் ஆண்டவரே ஒருவர் பார்த்திராமல் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்காமல் ஆண்டவரே வசனங்களை தியானிக்காமல் ஆண்டவரே உம்மை ஆராதிக்க முடியாதபடி ஒரு கட்டப்பட்ட இருளான ஒரு சூழ்நிலையில ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவர் இன்னைக்கு தத்தளித்து கொண்டிருக்கிறதுப்பா. ஆண்டவரே சோத்திரம் நாங்கள் எல்லோரும் ஆண்டவரே தேசத்தில் ஆண்டவரே எல்லா தேசத்தில் இருக்கிற ஆண்டவரே சபை மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி ஜெபிப்பதற்கு ஆண்டவரே தேவன் தாமே வழிவாசலை என் தேவன் திறந்து கொடுக்கும்படி ஆண்டவரே உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா ஆண்டவரே நீங்க அப்படி செய்வதற்காக சோத்திரம். ஆண்டவரே சீக்கிரமாக இந்த கொரோனாவினுடைய அந்த நோய் தாக்கத்தின் உக்கரத்தை என் தேவன் தனித்து நாங்கள் விடுதலையோடு உம்மை ஆண்டவரே மிகுந்த விடுதலையோடு உம்மை ஆராதிப்பதற்கும் ஆண்டவர் உணர்வுள்ள ஆண்டவரே நன்றி உள்ள உணர்வுள்ள ஆண்டவரே சந்தோஷத்தோடு உம்மை ஆராதிப்பதற்கும் தேவன் தாமே அனுக்கிரகம் பாராட்டும்படி உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கூடிய சீக்கிரத்தில் அந்த நன்னாளை என் தேவன் தருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபம் கேட்டபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக இந்த நாட்களில் அநேக இடங்களில் வியாதிகள் சூழ்ந்திருக்கிற இந்த வேளையில் நம்முடைய விசுவாசிகளுடைய சுகத்துக்காக, பலனுக்காக, வருமானத்தில் நல்ல ஆசீர்வாதம் இருக்கும்படியாக தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நல்ல சுகம் பலன் கொடுப்பாராக. வருமான குறைவு இல்லாதபடி வேலை வாய்ப்பு கிடைத்து நல்ல வருமானங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. தேவ பலத்தோடும் பாதுகாப்போடும் இந்த நாட்களில் தேவ பிள்ளைகள் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாக இன்னொருவர் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் கர்த்தாவே எங்கள் சபை விசுவாசிகளை கர்த்தாவே சுகத்திலும் பலத்திலும் ஆரோக்கியத்திலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தகப்பனே ஆண்டவரே குடும்ப வருமானத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, தேவைகளை சந்திங்க ஆண்டவரே ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே தேவ பயத்தோடு பக்தியோடும் வாழ்வதற்கு கர்த்தாவே கிருபை தாங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு விசுவாச
விசுவாச பிள்ளைகளையும் கர்த்தாவே நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கொரோனா தொற்று எதுவும் வராதபடி காத்தருளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பயத்தோடு பக்தியோடும் உம்முடைய வருகை பரியந்தம் ஆண்டவரே மக்கள் விசுவாச பிள்ளைகள் நடந்து கொள்ள கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். கர்த்தர் ஜெபங்களபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உட்காருவோம். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். தேவனுடைய வசனத்தை தியானிக்க நாம் ஆயத்தமாவோம். நன்றாய் கர்த்தருடைய வார்த்தையை கவனியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலிருந்து தேவன் செய்கிற ஒரு உறுதியான ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டி இன்றைக்கு வேதத்தை தியானிக்க விரும்புகிறேன். இந்த ஏசாயா தீர்க்கதரிசி வாழ்ந்த காலத்தில் யூத ஜனங்களுடைய வாழ்க்கை மிகவும் சீர்கட்டு இருந்தது. அவருடைய வாழ்க்கையில் பாவங்கள் புறையோடி போய் கொண்டிருந்தது. அவர்கள் கலகம் பண்ணினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். அவர்கள் 2ஆம் வசனத்தை பாருங்கள். எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 4ஆம் வசனத்தில் எனக்கு பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 7ஆம் வசனத்தில் தேசம் பாழாயிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்பொழுது தேவனுடைய தாசனை கொண்டு ஆண்டவர் இந்த சபையை எச்சரிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. 10ஆம் வசனத்தில் பாருங்கள். நமது தேவனுடைய வேதத்திற்கு செவி கொடுங்கள் என்று எச்சரிக்கிறான். இப்படி பாவத்தோடும் சாபத்தோடும் மீறுதலோடும் அவர்கள் செலுத்துகிற பலியின் மேல் கர்த்தர் விருப்பம் இல்லை. அவருடைய காணிக்கைகளை ஆண்டவர் சொல்லுகிறார், கொண்டு வர வேண்டாம். இனி உங்கள் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். அசுத்தமாய் வாழ்ந்து பரிசுத்தமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து செலுத்துகிற காணிக்கைகளை கர்த்தர் ஏற்கவில்லை, புறக்கணித்தார். சபை கூட்டத்தையும் இனி சகிக்க மாட்டேன் என்று 13ஆம் வசனம் கடைசி வார்த்தை சொல்லுகிறார். பாவத்தோடு சபை கூடி வருகிறதை கர்த்தர் விரும்பல. பாவத்தோடு செலுத்துகிற காணிக்கைகளை விரும்பல. மிகுந்த வேதனையோடு அவர்களுக்கு நியாய தீர்ப்பின் செய்தியை இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவர் சொல்ல எழும்பின இந்த காலகட்டத்தில் ஒரு உறுதியான ஒரு வாக்குத்தத்தத்தை ஒரு கூட்டத்தாருக்கு ஆண்டவர் சொன்னதையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தை 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்க கேட்போம். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தேவன் நமக்கு சொல்லுகிற வார்த்தையும் இதுவே. அந்த முதல் வார்த்தையை ஒரு வாக்குத்தத்த வார்த்தையாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில உத்தரவாதம் கொடுக்கிற வார்த்தையாக உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். உங்களுக்கு நன்மை உண்டாகும். பலவிதமான நெருக்கடியான சூழ்நிலைகள் நம்மை சந்தித்திருக்கிறது. நாமும் அதை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். தேசம் முழுவதும் பாழ்பட்டு கிடக்கிறது. நெருக்கங்கள். அநேகர் உணவின்றி அலமோதி கொண்டிருக்கிறார்கள். அநேகர் வேலை இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள்.
பலர் வியாதியின் தொற்று வந்து மரித்து கொண்டிருக்கிறார்கள். தேசத்தில் கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வேளையில் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு உறுதியான ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லி. இப்பொழுது நன்மை யாருக்கு உண்டாகும்? அதுதான் கேள்வி. அந்த வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை சொல்லியிருக்கிறது, உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். நீதிமான்களுக்கு நன்மை உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் எல்லாரும் இயேசுவை விசுவாசித்து என்றைக்கு ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தேவனை விசுவாசிக்கிறோம், அவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறோம். அவரை விசுவாசித்து அவருடைய வார்த்தைகளுக்கு யார் கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்களே நீதிமான்கள். இந்த வேதத்தில் பலர் நீதிமான்களாக சுட்டி காட்டப்பட்டிருக்கிறார்கள். ஆதியாகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் ஒரு மனிதனை தேவன் இவ்விதமாய் சொல்லுகிறார். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பின்பகுதியை பாருங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். ஆண்டவர் நம்ம எல்லாரையும் காண்கிற தேவன். நாம் எப்படி இருக்கிறோம் என்பது தேவனுக்கு தெரியும். நம்முடைய ஆராதனை, நம்முடைய ஜெபம், நம்முடைய நடவடிக்கை எல்லாரும் வெளிப்படையாக காணலாம். மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை பார்த்து இந்த பூமியில் இருக்கிற இந்த சந்ததிக்குள், இந்திய தேசத்தில் இருக்கிற இந்த ஜனங்களுக்குள், மகனே மகளே, உன்னை நான் நீதிமானாக கண்டேன் என்று தேவன் சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கிறோமா? அப்படி இருக்கிறோம் என்ற உறுதி உங்களால் பண்ண முடியுமானால் இந்த வார்த்தை உங்களுக்கு உரிமையாகும். உனக்கு நன்மை உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நோவாவுக்கோ, அதுக்கு முந்தின அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அவனுக்கு நன்மையை தேவன் கொடுக்கும்படி கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கிருபை கிடைத்ததற்கு காரணம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நோவா, வாசிங்க, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். அவன் காலத்தில் இருந்த ஜனங்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். அதனாலதான் தேவனுடைய கண்கள்ல அவனுக்கு கிருபை கிடைத்தது. தேவனுடைய பார்வையில நம்மை சுற்றிலும் வாழுகிற ஜனங்களுக்குள்ளே நாம் நீதிமானும் உத்தமனுமாய், நீதியாகவும் உத்தமமாயும் இருந்தால் கிருபை நமக்கு கிடைக்கும். கர்த்தருடைய கிருபையின் வார்த்தை தான் இன்றைக்கு காலையில் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லி, இந்த நன்மைக்கு காத்திருங்கள். இந்த நன்மையை விசுவாசித்து சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நோவா மாத்திரமல்ல, நீதிமான் என்று பெயர் பெற்றவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். ஆபேலை கூட நீதிமான் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது.
லோத்தை நீதிமான் என்று சுட்டிக்காட்டுகிறது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்கள் எல்லாம் நீதிமான்கள் என்று வேதம் அவர்களை முன்னிறுத்தி காட்டுகிறது. ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. தேவனை விசுவாசித்த அவன் நீதிமானாய் வேதத்தால் காட்டப்படுகிறான். ஈசாக்கு விதைத்தான் 100 மடங்கு பலன், நன்மையை அனுபவித்த ஒரு புருஷன். யாக்கோபு கர்த்தருக்கு முன்பாக இருந்த அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் பார்த்தார். அவனுக்கு ஏற்கனவே ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார், திரும்பவும் இந்த இடத்திற்கு உன்னை கொண்டு வருவேன் என்று சொல்லி. தனித்து கலங்கி இருந்த வேளையில் சொன்ன வாக்குத்தத்தத்தை அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைக்கு பின்பு அவனை பார்த்து சொன்னார், நீ உன்னுடைய சுய தேசத்துக்கும் உன் சுய ஜனங்களிடத்தில் போ, அங்கு உனக்கு நன்மை உண்டாகும் என்று ஆண்டவர் சொன்னார். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த அவன் தேவ நன்மையை பெற்றுக்கொண்டான் என்று நாம் பார்க்க முடியும். அடுத்து தாவீதை பாருங்கள். தாவீது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், சவுல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஒரு விசை சவுல் தாவீதை பார்த்து சொன்னான், என்னை காட்டிலும் நீ நீதிமானாய் இருக்கிறாய், என்னை காட்டிலும் நீ நீதிமான். யார் சொன்னது? தாவீதை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று வகை தேடி திரிந்த, அவனுக்கு விரோதம் பாராட்டின சவுல் தாவீதுக்கு கொடுத்ததான ஒரு சர்டிபிகேட், என்னை காட்டிலும் நீ நீதிமான். யோபுவை குறித்து தேவன் கொடுத்த சாட்சி, அவன் உத்தமன் என்று சொல்லி. அவன் சொன்னா, அவன் மனைவியிடத்தில் சொல்லும்போது, தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நான், தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நான். யாருக்கு நன்மை? உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். நீதிமானாய் உத்தமனாய் இருந்த யோபுவை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அநேக நன்மைகளை அவன் தேவனிடத்தில் சுதந்தரித்துக் கொண்டான். இப்பொழுது கர்த்தர் இந்த நீதிமான்களை ஆசீர்வதிக்கிறதை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நாம் அறிய முடியுது. வேதத்தில் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது என்று சங்கீதம் 37:15 வாசிங்க. 34:15 எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 34:15. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. கர்த்தர் நீதிமான்களை நோக்கி கொண்டே இருக்கிறார். ஏன் சொன்னா, அவங்களுக்கு நன்மை செய்ய. இன்னும் சில வசனங்கள், நீதிமான்களை ஆண்டவர் தாங்குகிறார் என்று இன்னொரு சங்கீதத்தில் வாசிக்கிறோம். நீதிமான்களை சிநேகிக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். இன்னொரு வசனத்தில் நீதிமொழிகள் 11:21 பாருங்கள். அங்கு என்ன சொல்லி இருக்கிறது என்று. நீதிமொழிகள் 13:21. பாவிகளை தீவினை தொடரும் நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும். நீதிமானுக்குத்தான் நன்மை பலனாக வரும். இந்த நீதிமானை சிநேகிக்கிறார் என்று சொன்னேன், நீதிமான்களை தாங்குகிறார் என்று சொன்னேன். அதே போல நீதிமானுடைய ஜெபங்களை கேட்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமான்களை அவர் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த யூத ஜனங்களோ தேவனை புறக்கணித்து
பாவம் செய்து மாய்மாலமான ஆராதனை, மாய்மாலமான பலி, மாய்மாலமான காணிக்கை, தேவன் அதை அருவருத்து மனம் திரும்புங்கள் என்று ஏசாயாவை கொண்டு அவர்களோடு பேசினார். இப்பொழுது 2 காரியங்களை, நன்மை வருவதற்கு 2 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருக்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் நன்மையை பெற்றுக்கொள்வார்கள். 2வது, கர்த்தரை யார் தேடுகிறார்களோ அவர்கள் நன்மையை பெற்றுக்கொள்வார்கள். இந்த 2 காரியத்தையும் நாம் கவனித்து இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். இப்பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சங்கீதம் 128ஆம் சங்கீதம். 128ஆம் சங்கீதத்தில் முதல் 2 வசனங்களை வாசியுங்கள். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். இப்பொழுது நாம் இந்த செய்திக்கு ஆதாரமாய் வாசித்த வசனத்தை மறுபடியும் வாசியுங்கள். எசையா 3:10. உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். அடுத்த வார்த்தை வாசிங்க. அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். இப்ப 128ஆம் சங்கீதத்தில் தன் பிரயாசத்தின் பலனை சாப்பிடுவாய், பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பாய். யார்? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற தேவ பிள்ளைகள் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பார்கள், சாப்பிடுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பிரயாசத்துக்கு பலனை நீங்கள் அனுபவிக்கிறீர்களா? பிரயாசப்பட்டு ஆராதிக்க வருகிறீர்கள், பிரயாசப்பட்டு காணிக்கைகளை செலுத்துகிறீர்கள், பிரயாசப்பட்டு உபவாசிக்கிறீர்கள், பிரயாசப்பட்டு ஊழியம் செய்கிறீர்கள், பிரயாசப்பட்டு வேலை செய்கிறீர்கள். பலன் முழுமையாய் கிடைக்கிறதா? இல்லை என்றால் யார் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறார்களோ, கர்த்தருக்கு பயந்து யார் அவர் வழிகளில் நடக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் நன்மை உண்டாகும். அவர்கள்தான் அவர்களுடைய பலனை அனுபவிப்பார்கள். அவர்களுக்குத்தான் பாக்கியம் உண்டாயிருக்கும். இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை உபாகமம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்கள். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இன்று நான் உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல், உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டியதே அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? எதை உன்கிட்ட கேட்கிறார்? உனக்கு நன்மை உண்டாகணும்னா கர்த்தர் எழுதி கொடுத்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியணும். உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலும் ஆண்டவர் அந்த அதிகாரம் முழுவதிலும் வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்தா ஆசீர்வாதம், கீழ்ப்படியாட்டி சாபம், இவைகளை ஆண்டவர் வலியுறுத்தி எழுதி வைத்திருக்கிறார். முதல் வசனத்துல வசனத்தை கவனமா கேட்கணும், அதன்படி செய்தா உன்னை மேன்மையா வைப்பாருன்னு சொல்லிட்டு 11ஆம் வசனத்தை பாருங்கள் என்ன சொல்லுகிறது என்று. உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். அந்த வார்த்தையை கவனிங்க, பரிபூரண நன்மையை உண்டாக கட்டளிடுவார். எப்பொழுது கர்த்தருடைய வசனத்துக்கு முழுமையாய் கீழ்ப்படிந்தால்.
முழுமையாய் கீழ்ப்படிந்தால். இப்பொழுது ஒரு ஒரு வசனத்தில் எப்படி ஆண்டவர் சொல்றாரு, 15ஆம் வசனம் பாருங்க. உபாகமம் 30:15. உபாகமம் 30:15 பாருங்கள். இதோ இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். ஆண்டவர் ஒரு சாய்ஸ், கட்டாயமா இப்படி பண்ணு சொல்ல ஒரு சாய்ஸ், எதை வேணாலும் தெரிந்து கொள்ளலாம். இந்த நன்மை உங்களை பொறுத்தது, ஆண்டவரை பொறுத்ததல்ல. மறுபடியும் பாருங்க எப்படி சொல்றாங்க, ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் உனக்கு முன்னால வைக்கிற. நீ கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்தா ஜீவன், கீழ்ப்படிந்தா நன்மை, கீழ்ப்படி அட்டி மரணம், கீழ்ப்படி அட்டி தீமை. இன்னைக்கு கர்த்தர் பிராமிஸ் பண்றாரு, உங்களுக்கு நன்மை உண்டாகும் சொல்லி. இந்த நன்மை உங்களுடைய கீழ்ப்படிதலை பொறுத்தது. பைபிளில் சொல்லியிருக்கிற எந்த வாக்கு தத்தமுமே ஒரு நிபந்தனையோடு இருக்கும். இந்த வாக்கு தத்துவம் அப்படித்தான், நீதிமானுக்குத்தான் நன்மை உண்டாகும் என்று சொல்லுங்கள், கீழ்ப்படியாத ஜனங்களுக்கு அல்ல. நீங்கள் எதை தெரிந்து கொள்ளுகிறீர்கள்? இரண்டாவது காரியம் 23ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், உனக்கு பாக்கியமும் நன்மையும். இன்னொரு வசனம், அதாவது 23:6, சங்கீதம் 23:6, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். எந்த சூழ்நிலையில் சொல்றான்? இந்த சங்கீதம் ஆரம்பிக்கும் போதே கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய, அவர் என்னுடைய மேய்ப்பர், புல்லுள்ள இடங்களில் அவனை நடத்தி கொண்டு போகிறவர், மேய்க்கிறவர். அவனை எந்த பாதையில் நடத்தி செல்கிறாரோ அந்த பாதையில் செல்வதற்கு முழுமையாய் தன்னை ஒப்பு கொடுத்தான். அங்கு 3ஆம் வசனத்துல பாருங்க எப்படி சொல்லி இருக்கிற, அவர் என் ஆத்துமாவை தேற்றி நம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். என்னை நீதியான பாதையிலே நடத்துகிறார். நான் நீதிமானாய் இருப்பதற்கு நீதியின் பாதையில் என்னை நடத்தி கொண்டு போகிறார். அடுத்து பாருங்க, அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றும். எனக்கு ஆறுதல் கொடுக்கிறார், கண்டிக்கிறார். அவர் என்னை நடத்தி செல்கிறார். அவர் நடத்தி செல்கிற பாதையில, அவர் என்னை மேய்க்கிற வழியில நான் செல்வேன். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். வேதம் சொல்லுது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சங்கீதம் 34:10 இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. 2 காரியங்களை நான் சொல்லி முடிக்கிறேன். இப்பொழுது நெகேமியா 2ஆம் அதிகாரம் 18 வாசிங்க. என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடே சொன்ன வார்த்தைகளையும். பாருங்க, இங்க சொல்லியிருக்கு, தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாயிருந்தது. எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பாருங்கள். அங்க என்ன சொல்லி இருக்கிறது என்று பாருங்கள். எஸ்ராவின் வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லி இருந்தோம். சரி, இப்பொழுது இந்த 2 புஸ்தகத்திலும்
தேவனுடைய கரம் அவர்களுக்கு நன்மை உண்டாகும்படி இருந்தது. கர்த்தரை தேடின இவர்கள் மேல் கர்த்தருடைய கரம் நன்மை உண்டாகும்படி இருந்தது. தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு, தேவனுடைய அலங்கத்தை கட்டுவதற்கு முனைப்புடன் செயல்பட்ட எஸ்ரா, நெகேமியா, இவர்களுக்கு நன்மை உண்டாகும்படி கர்த்தருடைய கரம் இருக்கும்படி இவர்கள் கர்த்தரை தேடினவர்கள். எஸ்ரா, நெகேமியா இவர்கள் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் கர்த்தரை தேடினார்கள். நமக்கு நேரம் போதாது, அதை மட்டும் உங்களுக்கு சுட்டிக்காட்டி சுருக்கமாய் சொல்லுகிறேன். இந்த 2 புத்தகங்களை வாசித்து அறிந்தவர்கள் நன்றாய் தெரிந்து கொள்வீர்கள். கர்த்தருடைய வசனத்தை தேடி வாசித்து தேவ சித்தத்தை அறிந்து ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினவன் எஸ்ரா. தேவனுடைய பிள்ளைகளை கூட்டி தேவனை உபவாசத்தோடு தேடுவதற்கு தீவிரப்பட்டவன் எஸ்ரா. ஜெபத்தினாலும் கர்த்தருடைய வசனத்தை பெற்றுக்கொள்வதற்கும் தேவனை தேடினவன் எஸ்ரா. நெகேமியாவும் அதுபோல உபவாசித்து அழுது தேவனை தேடுவதற்கு தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தான். ஜெபத்தினால் கர்த்தரை தேட யார் முனைகிறார்களோ அவர்களுக்கு நன்மை உண்டாகும். 2 காரியங்களை பார்த்தோம். கர்த்தரை தேடுதல், கர்த்தருடைய வசனத்தை கைக்கொள்ளுதல். கர்த்தரை தேடுதல், ஜெபத்தினால் கர்த்தரை தேடுதல். வேதத்தை எடுத்து கர்த்தரை தேடி போய், ஆண்டவரே என்னோடு கூட பேசும், நான் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தரை தேடி போகுதல். கர்த்தர் பேசும்போது கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டு அதன்படி நடக்க யார் தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள் தேவன் தருகிற நன்மையை பெற்றுக்கொள்வார்கள். இந்த 2 கிரியைகளையும் தான் அந்த வசனத்தின் அடிப்படையில் உங்களுக்கு சுட்டி காட்டினேன். இப்பொழுது மறுபடியும் கடைசியாக வாசிப்போம். ஏசாயா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். நீதிமான்களுடைய கிரியைகள் என்ன? 2 காரியம் பார்த்தோம். தேவனை தேடுதல், தேவனுடைய வார்த்தையை கைக்கொள்ளுதல். ஜெபத்தினால் தேவனை தேடுகிறோம். தேவனுடைய புத்தகத்தை எடுத்து சொல்லும், ஆண்டவரே கேட்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தை தேடி போய் கர்த்தருடைய சத்தத்துக்காக, கர்த்தருடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம். கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு முற்றிலுமாய் கீழ்ப்படிய யார் தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ இந்த கிரியைகள் தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் காணும்போது கர்த்தர் நன்மை செய்வார். யாக்கோபு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். தேவன் தந்த நன்மையை பரிபூர்ணமாய் பெற்றுக்கொண்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்படி நீங்கள் அவரை தேடுங்கள், அவருடைய வார்த்தையை கைக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு நன்மையான பலனை அளிப்பார் என்பதில் எவ்விதமான சந்தேகம் இல்லை என்று சொல்லி நான் அந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். நம் கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் உள்ள நல்ல தேவனே, நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். உம்மை விசுவாசித்து உம்மை ஏற்றுக்கொள்ளும் போது எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை ரட்சித்து நீதிமான்களாய் மாற்றினீரே, அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய கிரியைகளுக்கு பலனுண்டாகும்படி
கர்த்தர் எங்களுக்கு எழுதி கொடுத்த கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும், கர்த்தரை அனுதினமும் தேட வேண்டும் என்ற காரியங்களை இன்றைக்கு நாங்கள் சிந்தித்தோம். ஒவ்வொரு நாளும் உம்மை தேடுகிறவர்களாய், உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்பட்டு அதன் பலனாய் தேவன் தருகிற நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே சுதந்திரிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாய், நீதிமான்களாய் காணப்படும்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று கர்த்தர் கொடுத்த அந்த வாக்குறுதி எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படி எங்களை கர்த்தருடைய பார்வையில நீதிமான்கள் என்ற ஒரு ஸ்தானத்தை காத்துக்கொள்ள தேவன் எங்களுக்கு உதவி செய்யும். நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதியும். இந்த மாதம் முழுவதும் தேவ பிள்ளைகளை கர்த்தர் நடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.